ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போயிட்டு அங்கே என்னென்ன மாடுகள் வந்திருக்கு அப்படின்றத சும்மா ஓரளவு காட்டலாம். பேட்டியெல்லாம் எடுக்க போகிறது கிடையாது. சும்மா நார்மலாக சந்தையை பார்ப்போம். அங்கே பேட்டி எடுக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருக்கலாம். அங்கே இருக்கிற கூட்டத்துக்கு நம்ம பேட்டி அப்படின்றத நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். யாராச்சும் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா மட்டும் நம்ம பேட்டி எடுப்போம். ஓகே கைஸ், வாங்க கண்ணுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ இருக்கிறது ஈரோடு கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை. தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சந்தைகளுள் இந்த மாட்டு சந்தையும் ஒன்று. தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய மாடுகள் வரத்து அதிகம் உள்ள ஒரு சந்தைனா அது கருங்கல்பாளையம் சந்தையை சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிக அளவில் மாடுகள் இங்கே இந்த சந்தைக்கு வந்து குவிஞ்சிருக்கு. லாஸ்ட்டாக நம்ம எடுத்தப்போ இந்த அளவுக்கு மாடுகள் நம்ம பார்க்கல. இந்த டைம் தான் இங்கே பாருங்கள், கருப்பு சட்டை, ரெட் சிந்தி, இந்த மாதிரி ஹெச்எஃப் மாடுகள், சிந்து மாடுகள் தான் இங்கே அதிக அளவில் வரத்துருக்கு. நாட்டு மாடுகளின் வரத்து அப்படின்றது பெருமளவு இங்கே கம்மி தான். ஆனால் பெரும்பாலும் பழையகோட்டை நாட்டு மாட்டு சந்தைக்கு வர்ற மாடுகள் பார்த்திங்க அப்படின்னாலே பெரிய அளவில் இந்த சந்தையில் இருந்து வாங்கிட்டு வர்ற மாடுகள் தான் பழையகோட்டை நாட்டு மாட்டு சந்தைக்கே வருது. அதுபோக தோட்டத்து மாடுகள், இந்த மாதிரியான மாடுகள் எல்லாம் வருது. இங்கே சுற்றியும் நடக்கக்கூடிய சந்தைகளுக்கு இங்கே இருந்து வாங்கிட்டு வர்ற மாடுகளும் இந்த சந்தையிலிருந்து மாடுகள் ஆனது மற்ற சந்தைகளுக்கும் வருது. இங்கிருந்து வர்ற மாடுகளை தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. பெரிய அளவில் பால் மாட்டு சந்தை தான் வந்து இன்றைக்கி பால் மாட்டு சந்தை தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குதுங்க. பால் மாடுகளின் வரத்து அப்படின்றது இந்த வாரம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்குது. உள்ளே நிற்கிறக்கு கூட கேப் இல்லாத அளவுக்கு மாடுகளின் வரத்து இருந்துச்சு. நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற இந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 7:30 வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். இப்போ பார்த்திங்கன்னா மாடுகளின் வரத்து குறைஞ்சிக்கிட்டு வருது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து சந்தை முடிகிற டைமு 10 மணிக்கு சந்தை முற்றிலுமாக முடிஞ்சிடும். பால் கறந்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். பாலோடைய தரம் இப்படி உள்ளங்கையில் வச்சு பார்த்தாங்கனாலே தெரியுது. அதில் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது, பால் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது அதோட திக்னஸ் வச்சு பார்த்துட்றாங்க. பிளாக்கும் செமியும் கலந்த மாதிரியான ஒரு மாடுங்க. எல்லாமே பால் மாடு தான். இன்றைக்கி எல்லாமே பால் மாடு தான் வரும். புதன்கிழமை வேணால் உங்களுக்கு எல்லா மாடுகளுமே வருது. மாடு வாங்கிட்டு ஏற்றிட்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கி வர்றது பெரிய அளவில் வருது அப்படின்னா அது பால் மாடுகள் தான் அதிக அளவில் வரும். அதுவும் இல்லாமல் எருமை மாடுகள் அதிக அளவில் கொண்டு வருவாங்க. இங்கே பல்வேறு மாநிலங்கள்லேருந்தும் மாடுகள் கொண்டு வர்றாங்க. பல்வேறு மாநிலங்கள்னால் உங்களுக்கு கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, இந்த மாதிரி எல்லா பக்கத்துலேருந்து கொண்டு வராங்க. பெரிய மடியுடைய மாடு, பக்கத்துலேயே எருமை மாடு இருக்குது பாருங்கள். இனி இந்த பக்கம் எல்லாமே எருமை தான் இருக்கும். எருமை மேலே ஏதோ வந்து ஆயில் மாதிரி பூசியிருக்காங்க. அதனால எருமை பார்த்திங்கன்னா நல்லா மினு கொழுன்னு தெரியுது. இங்கே சந்தையில் வந்து தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எருமை வந்து இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரில. இங்கே பார்த்திங்கன்னா மாட்டை நல்லா கழுவி குளிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மாடு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக ஜம்முன்னு இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், மாடு எவ்வளோ முடியோடு இருக்குது அப்படின்ட்டு. மாட்டோடைய கலர் கருப்பாக இருந்துச்சுனாலும் உள்ளே இருக்கிற அந்த சிகப்போட தோல் மாதிரியான அந்த சிகப்பு தோல் மாதிரி தெரியுது. கருப்பே சிகப்பாக நல்லா தெரியுது. அந்தளவுக்கு நல்லா குளிப்பாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதாக பாருங்கள் இந்த மாடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக எண்ணெய் போட்டு எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. ஆயில் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை தெரியும்னா சொல்லுங்கள். பாருங்கள், மாடு அப்படியே நீட்டாக கொண்டு வந்துருக்காங்க எருமை மாடெல்லாம். ஆனால் காலுக்கு தெரியப்பறம் மூச்சுன்னா கால் நஞ்சு போயிடும். அவ்வளோ பெரிய வீட்டுள்ள எருமை மாடுகள் தான் கொண்டு வந்துருக்காங்க. நம்ம வந்த டைமிங்க்கு எருமை மாடுகள் இருக்கிறதே அதிசயம் தான். பரவாயில்ல, நம்மளுக்கு எருமை மாடுகளையும் வீடியோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் தாங்க, மாடுகள்லாம் அப்படியே களைஞ்சிரும்.
எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. இதுதான் லாஸ்ட்டு. மணியனூர் அண்ணா பாருங்கள் மாடு வாங்கி கட்டியிருக்காரு பார்த்தீங்களா. பழையகோட்டை சந்தைக்கு இங்கேருந்து மாடுகள் பிடிச்சிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி மணியனூர் தங்கவேல் அண்ணாவும் இங்கே மாடு வாங்கி கட்டிகிட்ருக்காரு. நாட்டு மாடு மாடு நிற்க மாட்டேங்குது, திமிரிட்டு இருக்குது. இந்த சந்தையில் பார்த்தா 2வது நாட்டு மாடுங்க அது. ஓகே, நாட்டு மாடெலாம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 5 மணி 6 மணிக்குள்ளேயே சேல் ஆயிடுது. அதை வாங்கி கட்டிடுறாங்க. அதனால் பெரும்பாலும் நாட்டு மாடுகள் அப்படின்றது வெடிகிறதுக்குள்ளேயே சேல்ஸ் ஆயிரும். நாட்டு மாடுகள் வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகாலை நேரமே வந்துடணும். ஒரு 2 மணி 1 மணி அந்த ரேஞ்சுக்கு வந்தீங்கன்னா நாட்டு மாடுகள்லாம் வந்து இறக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அந்தளவுக்கு தான் இருக்குது இங்கே. இப்போ இங்கே சந்தைக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா இந்த மாதிரியான எருமை மாடுகள், அப்புறம் ரெட் சிந்தி, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு, இந்த மாதிரியான மாடுகள் தான் இருக்குது. பெரிய கறவைத்திறன் உள்ள மாடுகள்லாம் இங்கே இருக்குதுங்க. பெரிய அதிக அளவிலான கறவைத்திறன் கொண்ட மாடுகள் வாங்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் கருங்கல்பாளையம் சந்தைக்கு தான் வரணும். எல்லாமே சேல்ஸ் தான். சேல்ஸுக்கு வந்து இப்போது நிறைய வியாபாரிகள் தான் வருவாங்க இங்கே. காட்டுக்காரங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். காட்டுக்காரங்க அப்படின்றது வாங்கறதுக்கு மட்டும்தான் காட்டுக்காரங்க வருவாங்க. இங்கே வியாபாரிகள் தான் பெரிய அளவில் மாடுகள் கொண்டு வர்றாங்க. இந்த கார்னரில் மட்டும் எருமை மாடுகள் இருக்குது. அப்படியே உள்ளே போக 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 பார்த்திங்கன்னா எல்லா மாடுகளும் கலந்து தான் கட்டி வச்சுருப்பாங்க. ரெட் சிந்தி, ஹெச்எஃப் இந்த மாதிரி கலந்து தான் கட்டி வச்சுருப்பாங்க. எருமை மாடுகள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த கடைசி கார்னர் தான் வரணும். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சிந்து மாடுகள், ஹெச்எஃப் மாடுகள் மட்டும்தான் கட்டியிருப்பாங்க. மழையெல்லாம் வந்துச்சுன்னா உள்ளே நடக்கிறது சிரமம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கான ஷூ மாதிரி வாங்கி காலில் போட்டு வர்றாங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக எவ்வளோ ஒரு எருமை மாடு, நல்லா எண்ணெயெல்லாம் தடவி வச்சுருப்பாங்களாட்டிருக்குது. நல்லா மினுமினுன்னு இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் முடியவே எண்ணெய் வாருங்க எப்படி தெரியுன்னு. இந்த மாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முடியே இல்லை, ஆயில் தடவை வாங்கலாட்டிருக்குனால முடி கம்மியாக தான் இருக்குது. பார்த்தா ஃபஸ்ட் டைம் நம்ம எருமை மாட்டை இந்தளவுக்கு அழகாக பார்க்குறோம். எருமை மாட்டு தயிர் அப்படின்றது நல்லா கெட்டியான தயிராக இருக்கும். இங்கே ஹோட்டல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த எருமை மாட்டு தயிர் தான், கெட்டி தயிர் தான் வச்சுருப்பாங்க. இங்கே வர்ற மாடுகள்லேயே கறந்துக்குவாங்க போல் சொல்லிட்டு. அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ தடவறாங்க எருமை மேலே, என்னன்னு தெரியல, பிடிச்சி பார்க்குறாங்க போல். மாடு நிற்க மாட்டேங்குது, குதிக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. உங்களுக்கு ஒரு வேளை தெரியும் அப்படின்னா சொல்லுங்கள், என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. மாடு வாங்கிறதுக்காக பிடிச்சி பார்க்குறாரு என்னன்னு தெரில. இங்கே ஒரு எருமை மாடு பாருங்கள். எல்லா மாடுகளுக்குமே எண்ணெய் தடவுறதில்ல, ஒரு சில எருமை மாடுகளுக்கு மட்டுமே எண்ணெய் தடவுறாங்க. அது என்ன எண்ணெய்ன்னு தெரில. இவ்வளோ பெரிய மாட்டுக்கு எண்ணெய் தடவுன்னா எவ்வளோ எண்ணெய் தடவுறது அப்பா. எல்லாமே பார்த்தீங்கன்னா மினுமின்னு ஜம்முன்னு தான் இருக்குது எருமை மாடுகள்லாம். அதிக அளவில் எருமை மாடுகள் இங்கே வருது. எருமை மாடு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்துடலாம். அவ்வளோ எருமை மாடுகள் இங்கே இருக்குதுங்க. எருமை மாடு, கன்று மாடு, சென மாடு, இந்த மாதிரி எல்லா மாடுகளும் இந்த சந்தையில் இருக்குது. என்ன நாட்டு மாடுகள் வாங்கணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து காலையில் நேரமே வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு வியாபாரிகள் இறக்கிறதுக்குள்ளாரையே பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரிகள் வந்து மாடுகளை வாங்கிடுவாங்க. அதனால் கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா மாடுகள் வாங்கிடலாம். இங்கே இருக்கிறதுல யாருமே காட்டுக்காரர்கள் அப்படின்றது கம்மி தான். பெரிய அளவில் இங்கே வியாபாரிகள் மட்டுமே மாடுகள் கொண்டு வர்றாங்க. இங்கே இருக்கிற எல்லா மாடுகளுமே பார்த்திங்க அப்படின்னா வியாபாரிகள் வச்சுருக்கக்கூடிய மாடுகள் தான். யாரும் காட்டுக்காரங்க இத்தனை மாடுகள் கொண்டு வந்து விற்கிறதுக்கு கொண்டு வரல. எல்லோருமே வியாபாரிகள் தான்.
கருங்கல்பாளையம் சந்தையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் வியாபாரிகள் தான் இங்கே இருக்காங்க. நீங்கள் மாடுகள் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்கள டைரெக்டாக இங்கே சந்தைக்கே வந்து பார்த்து வாங்கிக்கலாங்க. இங்கே முக்கால்வாசி ரெட் சிந்தி தான் இருக்குது. இங்கே வெள்ளையும் செம்மியும் கலந்த மாதிரி ஒரு மாடு இருக்குது பாருங்கள். கருப்பு சட்டை எல்லாமே இருக்குது. உள்ளே பாருங்க அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு அசால்ட்டாக வர்றாங்க. வண்டி ஆர்ன் அடித்தா மாடு மிரளுது, இருந்தாலும் அப்படியே வர்றாங்க. இங்கே தண்ணி போகிறதுனால மாடுகளை கழுவுறதுக்கு, சாணி மிதிச்சுட்டு வந்தாலும் கை காலெலாம் கழுவுறதுக்கு ரொம்ப சுலபமாக போயிடுது தண்ணி வர்றதுனால. இதெல்லாமே உரம்பு தண்ணி தான். இங்கே உரம்பு தண்ணி நின்றுச்சு அப்படின்னா சாக்கடை தான் வரும்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரில. கருப்பு சட்டை வருங்க, நல்ல பெரிய கறவைத்திறன் கொண்ட மாடாக தான் இருக்கும். நல்ல பெரிய மாடு, பெரிய மடி சட்டெல்லாம் பெருசாக தான் இருக்குது மாடுகள் எல்லாத்துக்குமே. இது வாங்கி கட்டியிருக்காங்களா இல்லை விற்பனைக்கு தனியாக கொண்டு வந்து ஒரு நபர் மட்டும் கட்டியிருக்காங்களா அப்படின்னு தெரியலைங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக கட்டியிருக்காங்க. இந்த வாய்க்கால் விட்டு தள்ளி வாய்க்காலுக்கும் அந்த கடைகளுக்கும் நடுவில் இங்கே கட்டியிருக்காங்க. ரெட் சிந்தி, கண்ணு மாடு, பால் மாடு தான். இன்றைக்கி எல்லாமே பால் மாடுகள் மட்டும்தான் வரும். இது தனியாக சனமாடு பால் மாடுன்னு சொல்லணுங்கிற அவசியமே இருக்காது. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே இன்றைக்கி பால் மாடுகளுக்கான விற்பனை சந்தை தான். அதனால் பெரும்பாலும் பால் மாடுகள் மட்டும்தான் வரும், கன்று மாடுகள். இந்த பக்கம் வேணால் நிறைய கருப்பு சட்டை இருக்குது. இது வெள்ளை சட்டைன்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு ஒரே ஒயிட்டாக இருக்குது. அங்கே வருங்க, இதெல்லாம் கருப்பு சட்டை பிளாக்கி இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்குது. இது செம்மி, செவலை, இது கருப்பு சட்டை. ஒரு பக்கம் ஒன்றே செவலையாக இருக்குது, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரே கருப்பு சட்டையாக இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே செவலையாக இருக்குதா, அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடெலாம் வந்து கருப்பு சட்டை. செவலை கருப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஆனால் அதிகமாக செவலை தான் இருக்குது இந்த பக்கம். இதெல்லாமே விற்பனைக்கு தான், வாங்கியெல்லாம் கட்டலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கிக்கவும் செய்யலாம். பணப்புழக்காட்டம் அப்படின்றது இந்த சந்தையில் அதிக அளவில் இருக்குது. கோடிக்கணக்கில் தான் பொருளது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து மாடுகள் வரத்து இருக்குதுங்க. அந்தளவுக்கு சந்தையில் விற்பனைகளும் போயிட்டுருக்கு. இதெல்லாமே கருப்பு சட்டை, இதெல்லாம் பெரிய மாடு, பெரிய மடி செட்டில் உள்ள மாடுகள். அசால்ட்டாக 20 லிட்டர் கறக்குதுங்க. 20 லிட்டர் 5 லிட்டர் கறவைத்திறன் கொண்ட மாடுகள் தான் அதிக அளவில் இருக்குது. சின்ன மடியில் ஃபஸ்ட் ஈத்து, செகண்ட் ஈத்து இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு கொஞ்சம் கம்மியாக கறக்கும் போல். நாங்கள் அதோட டீட்டெயில் பெரிய அளவில் கேட்கல, ஒரு சும்மா அப்படியே வீடியோ மட்டும் எடுப்போம் அப்படின்னு எடுத்தோம். ஏன்னா அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு போன டைம் எடுத்த போதே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஆச்சாபாச்சான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து யாருமே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லலை. நான் தப்பான ஆளுகிட்ட இது கேட்டுட்டுனா என்ன ஏதுன்னு தெரில. ஆனால் அந்த அன்னைக்கு மாடுகளின் வரத்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான மாடுகள் வந்து இருக்குதுங்க. உள்ளே நடந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது, அந்தளவுக்கு மாடுகள் இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு இந்த பக்கம் மாடுகள் எத்தனை கட்டியிருக்காங்க பாருங்கள். உங்களுதா? இந்த மாடு இந்த அண்ணாவோடது நல்லா ஃபுல் லைட் பிளாக் அப்படின்றது தலையில் மட்டும்தான் இருக்குது. எத்தனை நீட்டு மாடுங்கண்ணா அது? இது மூணாம் நீட்டு. விலை என்ன சொல்கிறீங்க? வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே. கறவை எவ்வளோ கொடுத்துட்ருக்கீங்க? கறவை வந்து ஒரு 5 லிட்டர். 5 லிட்டர்.
ஓகே. இது ஒன்று தான் வாங்கியிருக்கீங்களா? இன்னொன்று அங்கே 2 லோடு ஏற்றிட்டேன். ஏற்றிட்டு நீங்கள் எங்கேருந்து வந்துருக்கிறீங்க? நாங்கள் ஓமலூர்லேருந்து ஓமலூர். வாரம் வந்துருக்கீங்க? 6 வாரம் வரும். வியாபாரி எப்படிங்கண்ணா? வியாபாரம் வீட்டில் மாடும் இருக்கு. எல்லாம் சிந்து மாடுகள், ஹெச்எஃப் இந்த மாதிரி தான். மாடு ஹெச்எஃப் கண்ணுக்குட்டி இருக்குது. கண்ணுக்குட்டி இருக்குது. சரி சரி. இந்த மாடு என்ன விலைங்க? இதுதான் 3000 ரூபா கம்மி. 70க்கு 3000 கம்மி. 5 5 லிட்டர் கறவை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க இப்போ. ஓகே. இது விற்கிறதுங்களா கறவைக்கா? உங்களுக்கு கேட்டாலும் விற்று விடுவேன். சரி. கறவைக்கு வந்தாலும் விற்று விடுவேன். சரி சரிங்களா. நம்ம பேருங்க? என் பேர் ஜெகநாதன். நம்பர் இருக்குங்களா? நானா பேர் ஜெகநாதன். நம்பர் சொல்கிறாரு. வேணும்னா நீங்கள் இந்த மாடு வேணும்னாலும் கூட வாங்கிக்கலாம். இது போக வேறு மாடுகளும் வச்சுருக்காராம்மா. கண்ணு இருக்குது வீட்டில் வளர்ப்பு கண்ணு. செந்தாமணி கண்ணு. ஓமலூர்காரரு வாரம் ஈரோடு மாட்டு சந்தைக்கு வந்துடுவார். ஆதிமூலம் போவேன். பதினஞ்சு லிட்டர் கறவை கொண்ட மாடுங்க. எதுங்க? இந்த அண்ணாவோட நம்பர் பார்த்தீங்கன்னா 93 65 86 32 13. இதுதான் நம்பர். வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 93 65 86 32 13. ஜெகநாதன் இல்லைங்களா? ஜெகநாதன். ஹெச்எஃப் சிந்து அதிக அளவில் இருக்குது. நாட்டு மாடு அப்படின்றது வந்துச்சுன்னா டக்குன்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பெரும்பாலும் நாட்டு மாடுகள் இங்கே வாங்கிட்டு போயிட்டு தான் இங்கேயும் கொண்டாடம் 2 இடத்துல தான் வாங்குறாங்க. இங்கே அதிக அளவில் வாங்குறாங்க நாட்டு மாடு. இங்கே வாங்கக்கூடிய மாடுகள் தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பழையக்கோட்டை நாட்டு மாட்டு சந்தைக்கு வரும். ஆனால் நாட்டு மாடுலாம் வேணும் அப்படின்னா நீங்கள் காலையில் நேரமே வரணும். இந்த பக்கம்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க பாருங்க. இது நாட்டு மாடு ஒன்று இருக்கு. கருப்பு சட்டை. நிறைய ரெட் சிந்தி இருக்கு. ஒரே ஒரு நாட்டு மாடு மட்டும் இருக்கு. இதோட சந்தையில் பார்க்குற 3வது இது நாட்டு மாடு இல்லைங்க. இது கிராஸ் தான். கிராஸ் மாடு தான், நாட்டு மாடு இல்லை. கருப்பு சட்டை அங்கே 2 இருக்கு. மாடி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் சிந்தி, ரெட்டில் ஒயிட்டு. காட்டுக்குள்ள இருந்து பார்த்தோம்னா இத்தனை மாடு இருக்குது. சந்தை பயங்கர கூட்டங்க இருக்கலையே. நம்ம பார்த்த சந்தையில் இது கொஞ்சம் பெரிய சந்தை அப்படின்னா இதைத்தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 மாடுகள் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரில. 2 4 இருக்குல்ல, ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்குது. எவ்வளோன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியாது இல்லையா. ஆயிரக்கணக்கான மாடுகள் இருக்குது. நல்ல மடிசட்டுள்ள மாடுகள் இங்கே நிறையா இருக்குதுங்க. இன்னும் நாட்டு மாடுகள் தான் ஒன்றும் இல்லை. அதான் கொஞ்சம் மொத்தமே சந்தையில் ஒரு 2 நாட்டு மாடு தான் பார்த்தோம். காலை நேரமே வந்து எல்லோரும் வாங்கிடுவாங்க. அதனால் பெரும்பாலும் நாட்டு மாடு இங்கே பார்க்க முடியாது. வாங்கி அந்த வேனுக்கு பின்னாடி கட்டிடுவாங்க. பின்னாடி பார்க்கலாம் அங்கே இருக்கான்ட்டு. நிறைய ஏற்றி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சந்தை வந்து நைட்டு 12 மணிக்கெல்லாம் கூடியிருது. அதனால பெரும்பாலும் பார்க்க முடியாது.
முதலீடு வை எதுக்கு கூப்பிட்டுருந்தீங்க? வீடியோ எடுக்கிறீங்களா? ஒரு அரை மணி நேரம் அது போய் திரும்பி எவ்வளோ போடுவீங்க இது? என்ன பண்ணீங்க? என்னாச்சுங்க? பணத்தை வேற மாட்டு கொடுத்துட்டேன். ஒரு நாள் கழிச்சு என்ன வாங்கிச்சு. இந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு HF. இதுங்க வேறங்க அது போக உள்ள ஒரு 2 மாடு இருக்கு. இந்த அண்ணாவோடது தான் அப்படியே நம்ம எடுத்துருந்தோம். நல்ல தரமான இது கறவை எவ்வளோன்னு கொடுத்துட்டு இருக்குது? சொல்லிக்கிறாங்க. சரி சரி சரி. நம்ம ஒரு 17 18 வரும். இன்னும் எத்தனை நாளில் கன்று போடும்? 5 நாள் கன்று போட்டுரும். ஓகே. 1 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஒரு 20 லிட்டர் கறவை திறன் கொண்ட ஒரு பழைய HFங்க. கருப்பு சட்டை இந்த அண்ணாவோட. அது ரெண்டும் எப்படிங்கண்ணா? அது சென்னைங்களா எப்படி? 180
ரெண்டு சேர்த்து 180 சொல்கிறீங்க. இது கறவையெல்லாம் எவ்வளோ கொடுத்துட்ருக்கு? அது சென்னைங்களா எப்படிங்க? ரெண்டுமே சென மாடு. இதில் ரெண்டு எவ்வளோ எத்தனை நாளில் கன்று போடும்? ஒரு 20 நாள் ஒன்று 15 நாள் 20 நாள் ஒன்று 15 நாள் ஒன்று 20 நாள் ஒன்று 15 நாள் ஒன்று கன்று போடும். நம்பர் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன். நான் திரும்ப எடுத்து நம்பர் கொடுத்தேன். வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்காங்க. இது மூணுமே பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை. அங்கே இருந்ததுமே கருப்பு சட்டை, ஆனால் அது ஃபுல் ஒயிட் இருந்துச்சு, லைட்டான ஒரு பிளாக். இறக்குறாங்க மாடை. ஓகேங்க, நம்ம சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து இனிமேல் தான் வீடியோ எடிட் பண்ணோம். அதுக்குள்ளே நம்ம எண்ட் வீடியோ ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த காணொலி எடுத்துருக்கோம். இந்த காணொலி இத்தனை முடிவடையுது. இனி வாரம் வந்து கருங்கல்பாளையம் சந்தையை நம்ம தொடர்ந்து எடுத்து போடுவோம். அங்கே பேட்டி எடுக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஒருத்தர் வந்து அவராகவே விரும்பி வந்து பேட்டி கொடுத்தாங்க. அவங்க நம்மளுக்கு அமௌண்ட்டுமே கொடுத்துருந்தாங்க. அதனால் ஓகே, நம்மளுக்கு போனதுக்கு ஏதோ ஒரு வருமானம் கிடச்சிது அப்படின்னுட்டு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகேங்க, இனிமேல் வாரம் நீங்கள் கருங்கல்பாளையம் சந்தை, கொண்டாடும் சந்தை எதிர்பார்க்கலாம். மீண்டும் நம்ம நல்லதொரு காணொலியை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இளங்கோ காங்கேயம் பிரேக். நன்றி, வணக்கம் மக்களே.